ஒரு 3 அறிவிப்புகளை வெளியிட்டார். அதை எல்லாருமே வரவேற்று மகிழ்ந்தோம். நல்ல அறிவிப்புகள் சொல்லியிருந்தாங்க. விவாதங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் நகராட்சி நிர்வாகத்தில் என்ன சொல்கிறோன்னா, கண்டிப்பாக நல்ல நீர்நிலைகளில் கழிவு நீர் கலப்பது தடுக்கப்பட வேண்டும். ஏன்னா கழிவு நீரை கொண்டு போய் நல்ல தண்ணியில் கலப்பது என்பது சட்டப்படி குற்றம். ஆனால் எல்லா நகராட்சியும் எதுவாக இருந்தால் எல்லா நகராட்சியாக இருக்கட்டும், மாநகராட்சியாக இருக்கட்டும், இதை தான் செய்கிறாங்க. இப்போ கூவம் எப்படி கெட்டு போச்சு? கழிவு நீரை கூவ நீரில் நல்ல நீரில் கலக்கிறதுனால தான். தருமபுரி மாவட்டத்தில் சனத்குமார்ன்ற அருமையான நதி, அந்த நதியில் கழிவு நீர், அங்கே இருக்கக்கூடிய 33 வார்டுகளுடைய சாக்கடை நீரை அங்கே கலப்பதால் அது கெட்டு போகுது. எல்லா ஊர்லேயுமே இது நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது கழிவு நீரை கொண்டு போய் அது மில்லியன் லிட்டர்ஸ் பர் டே, லட்சக்கணக்கான மில்லியன் லிட்டர்ஸ், எம்எல்டின்னு அதான், பர் டே லட்சக்கணக்கான சாக்கடை நீரை கொண்டு போய் நல்ல தூய சுத்தமான ஆற்றிலையும் நதியிலையும் கலப்பதால் மிகப்பெரிய சுகாதார சீர்கேடு மட்டுமல்ல, தண்ணியே இல்லாத ஒரு நிலைமை எல்லா நகராட்சிக்கும் இருக்கிறது. அதனால் அதை தடுக்க வேண்டும். அதுக்காக தான் இந்த மானிய கோரிக்கைகளை நாங்கள் நிறைய எழுதி கொடுத்துருக்குறோம், வெட்டு தீர்மானங்கள்லாம். இதை எப்படி தடுத்து நிறுத்த போகிறீங்க அப்படின்னு. அதற்கான விடைகளையும், ஏன்னா அதை கிளீனப்க்கு மட்டும் பத்தாது, கழிவு நீர் கலக்காமல் தடுக்கணும். 2 விதமாக ஆக்ஷன், ப்ரோ ஆக்ஷன்வாங்க. ஆக்ஷன்னா குப்பையான அப்புறம் சுத்தம் பண்ணுறது, ப்ரோ ஆக்ஷனாக முன்னாடியே ஆக்ஷன் எடுக்கிறது, குப்பையை உள்ளே கொட்டாமல் பார்த்துக்கிறது. ரெண்டையுமே நம்ம செய்யணும். அதற்கான நிதிகளே அங்கே நகராட்சி நிர்வாகம் வெளியிட வேண்டும்னு அது ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். அதே போல் தமிழ் வளர்ச்சிக்கு நிறைய திட்டங்களை சொல்லியிருக்காங்க. எங்களுடைய ஒரு கோரிக்கை என்னென்னா, இப்போ கூட தமிழ் பெயர்கள், அதற்காக மருத்துவர் ஐயா தான் அந்த தமிழ் வளர்ப்பு இயக்கத்துக்காக நிறைய ஒரு போராட்டங்களை செய்து தமிழ் பெயர்லாம் பலகையில் எழுதணும் கடையில் அப்படின்னு சொன்னாங்க. அந்த தமிழ் பெயர்களை எழுதுவதை திருப்பி ஊக்குவிக்கணும். ஏன்னா இப்பயும் பார்த்தீங்கன்னா இல்லை. அதே சமயம் நிறைய வெளியூர்லேருந்து வரக்கூடிய தமிழர்கள் நம்மக்கிட்ட கேட்குறது என்னென்னா, நீங்கள் என்ன இங்கிலீஷ் பேரையே தமிழில் எழுதி வைக்கிறீங்க அப்படின்றாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு கடை பேருனா ட்ரேடர்ஸ் அப்படின்னா தமிழில் ட்ரேடர்ஸ்ன்னு தான் எழுதுறீங்களே தவிர அதற்கான தமிழாக்கத்தை நீங்கள் எழுதுனாதானே அப்போ மக்களுக்கு தமிழில் இருக்கக்கூடிய புதிய புதிய வார்த்தைகள் புரியும்னு சொல்லுவாங்க. அதனால் அதையெல்லாம் ஊக்குவிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கோம். அதே சமயம் உயர்கல்வித்துறை, பள்ளிக்கல்வித்துறையில் ஏகப்பட்ட கேஸு, ஏகப்பட்ட ஜீவோ. எந்த ஜீவோ போட்டாலுமே வேலை கொடுக்கக்கூடாதுன்னு ஜீவோ. அவர்களுக்கு இன்னொரு ஜீவோ போட்டிங்கன்னா அவங்களுக்கு உயர் பதவி வழங்கக்கூடாதுன்னு ஒரு ஜீவோ. இன்னொரு ஜீவோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சம்பளத்தை ஏற்றக்கூடாதுன்னு ஜீவோ எல்லாமே எதுக்கு? பள்ளிக்கூடத்துலேயும் கல்வியிலையோ எக்ஸாமு. ஒரு எக்ஸாம் பார்த்தாம 4 எக்ஸாம். அப்போ ஆசிரியர்களோ இல்லை அங்கே பணியாற்றக்கூடிய விரிவுரையாளர்களோ எப்படி பணி செய்வாங்க? அந்த ஆஃபீஸ் ஸ்டாஃப் இருக்காங்க பாருங்க, அதுக்கே பெரிய வேலை இருக்குது. கல்விக்கூடம்னா நம்ம வெறும் ஆசிரியர்கள் நினைக்கிறோம். ஆனால் அங்கே உட்கார்ந்து செய்யக்கூடிய தட்டச்சு பண்ணுறவங்க, ஆஃபீஸ் ஸ்டாஃபு, அதுவும் அரசு பணி தான். அவங்களுக்கும் நிறைய குறைகள் இருக்கிறது. அதே போல் அங்கன்வாடியாக இருக்கட்டும், அதே சமயம் அந்த குழந்தைங்களை பார்த்துக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க இப்போல்லாம் எல்லாருக்குமே எல்கேஜி யூகேஜியில் குழந்தைங்களை சேர்க்கணும்னு விருப்பப்படுறாங்க. அதனால தான் தனியார் பள்ளிக்கூடங்களை போகிறாங்க. அரசு பள்ளிக்கூடங்களில் சில இடத்துல இதே போல் அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு, அதாவது 1ஆவது கிளாஸுக்கு முன்னாடி, வகுப்புக்கு முன்னாடி சேர்க்கக்கூடிய 2 வருடம் ஒரு ஆரம்ப கல்விக்கு முன்னாடி ஒரு கல்வி கொடுக்குறாங்க. அதற்கான கூட ஆசிரியர்களை தேர்வு பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்கும் நிறைய கோரிக்கைகள் இருக்குது. இப்படி நிறைய கோரிக்கைகள் ஆசிரியர்கள் அல்லாத கல்வித்துறையை சேர்ந்தவர்களுக்கு இருக்கிறது. அதையெல்லாம் நிவர்த்தி பண்ண வேண்டும் என்று தான் நாங்கள் இன்றைக்கி காலையில் மானிய கோரிக்கையில் பேசினோம். எங்களுடைய இன்னொரு விஷயம் என்னென்னா, தமிழ் பெயர்களை குழந்தைங்களுக்கு சூட்டுபவர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர்கள் சிறப்பு பரிசு கொடுக்க வேண்டும். ஏன்னா இப்போ எப்படியுமே பிறக்கின்ற குழந்தைகளுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் தங்க மோதிரம் கொடுத்து குழந்தைங்க அவங்க பரிசளிப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் தமிழ் பெயர்கள் வைக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் குழந்தைங்களுக்கும் இன்னும் ஒரு சிறப்பு பரிசு அறிவித்தால் இன்னும் கூட தமிழ் பெயர்களை ஊக்குவிக்க அது ஒரு திட்டமாக அமையும்னு நாங்கள் நினைக்கிறோம். நன்றி. இன்னொரு பக்கம் இந்த திட்டங்களுக்காக செலவு செஞ்சுக்கிட்டே இருக்குது. எப்படி பார்க்குது மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு தேவையான இலவசங்களை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அது விவசாயமாக இருந்தால் இடுபொருள், டிராக்டர் போன்ற விஷயங்களை கண்டிப்பாக விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுக்க வேண்டும்.
படிப்பு அப்படின்னா அந்த படிப்பு இலவசமாக கொடுக்க வேண்டும். இலவசமே வேண்டான்னு பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லவில்லை. கல்வி, மருத்துவம், விவசாயம், தொழில், இது என்ன வேணால், இதுக்காக எவ்வளோ வேணாலும் இலவசங்கள் கொடுக்கலாம். கண்டிப்பாக கொடுத்தானா அது ஒரு பசங்க படிப்புக்கோ அவர்களுடைய சுகாதாரத்துக்கோ விவசாயிகளுடைய நல்வாழ்வுக்கு மிக முக்கியமான இலவசங்களை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். இப்போ நீங்கள் கேட்குறது வந்து பேருந்து பயணம் இலவசமாக இருக்கிறதே எப்படி அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் அவர்களுக்கு பொருளாதாரம் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அவங்களுக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு பொருளாதார சுதந்திரம் என்பது கிடையாது. இப்போ 100 நாள் வேலை திட்டத்தை நம்பி தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அவங்களுக்கு இதெல்லாம் வழங்கப்படுவது பெண்களுக்கான ஒரு 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 நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். இப்போ பேருந்தில் பெண்கள் இப்போ ஒருத்தரை வந்து ஒரு இடத்துல அடைச்சி வைக்கக்கூடாது. அவங்க நல்லா ஃப்ரீயாக போயிட்டு வரணும். அப்படி போனால் தான் அவங்க படிப்புக்கோ வேலைக்கோ இல்லை மற்ற வேலைக்கோ அவங்களுக்கு வந்து ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு சுமூகமாக இருக்க வேண்டும் என்பதனால இந்த இலவச பேருந்து பயணத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே இருக்கிற திட்டம் தான் பேருந்து பயணத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னும் கூட அதை விரிவுபடுத்தி இருக்கிறாங்க கிராமப்புறங்களுக்கு. அது ரொம்ப மிக வரவேற்கக்கூடிய திட்டம். பெண்கள் வந்து அந்த 10 ரூபாய் கூட முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை தான். அதனால அவங்களுக்கு அது மிக உபயோகமாக இருக்கும். அதை நாங்கள் முதல்ல இருந்தே பாட்டாளி மக்கள் கட்சி விவசாய நிலங்களை எந்த ஒரு நலத்திட்டங்களுக்காகவும் பிடுங்கக்கூடாது என்பதில் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து போராடி கொண்டு வருகிறது. எந்த ஒரு விவசாய நிலங்களையும், அதுவும் 3 போகம் விளையக்கூடிய விவசாய நிலங்கள், அது ஒன்று தான் அவங்க வாழ்வாதாரம். அதை பிடுங்கி எந்த ஒரு நலத்திட்டங்கள், ஏன்னா இது நலத்திட்டம்னே சொல்ல முடியாது, சுற்றுச்சூழலுக்கு எதிரான திட்டம்னு கூட சொல்ல முடியாது. இது எப்படின்னா, நீடித்த வளர்ச்சிக்கான நலத்திட்டங்கள் இருந்தால் அது சுற்றுச்சூழலை கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் செய்ய வேண்டும். அப்போ இது சுற்றுச்சூழலுக்கோ விவசாயத்துக்கோ எதிரான திட்டமாக இருந்தால் அது எந்த ஒரு திட்டமும் தேவையில்லை. வளர்ச்சி திட்டம் ரொம்ப முக்கியமான தேவை இருக்கு. அதை சாருக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. அதிமுக ஆட்சி காலத்துல வந்து இந்த 8 வழிச்சாலை கொண்டு வந்தாங்க. அதை வந்து திமுக கடுமையாக எதிர்த்தது, வளர்ச்சி திட்டத்துக்கு எதிராக இருக்காங்க அப்படின்றதெல்லாம் சொல்லாம விளைநிலங்கள் பாதிக்கப்படுது, விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ பரந்தூர் விமான நிலையம் கைவிட்டதுக்கு திமுக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்போ வளர்ச்சி திட்டங்கிறது எவ்வளவு முக்கியமானது? அதிமுக காலத்துல இருக்கும்போது வளர்ச்சி திட்டமா இருந்தாலும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டதா இருந்தாலும் எதன் அடிப்படையில் உங்களோட கருத்துக்கள் இருந்தது? அதை எப்படி நீடித்த வளர்ச்சி, அதாவது நீடித்த வளர்ச்சி, சஸ்டெயின்டு டெவலப்மெண்ட் இல்லை, சஸ்டெயின்டு டெவலப்மெண்ட். இன்னும் 100 வருஷத்துக்கு அந்த வளர்ச்சி திட்டம் இருக்கணும். நீங்கள் ஒரு வளர்ச்சி திட்டம் கொடுத்து ஒருத்தரை வளர்த்துட்டு இன்னும் 2 பேரை சாவடிக்கிறது வளர்ச்சி திட்டம் கிடையாது. அதுதானே. நீங்கள் வந்து விவசாயிகளுடைய இடங்களை பிடிங்கிட்டீங்கன்னா அந்த விவசாய பெருங்குடிய அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்களை நசுக்கி விட்டு, இல்லை அவங்கள 2 பேரை சாவடிச்சு விட்டுட்டு வேற ஒரு பொருளாதாரத்தை வளர்க்குறேன்னு சொல்றது எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை இல்லையா? அதனால நீடித்த வளர்ச்சி இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு தான் முன்னுரிமை தரப்பட வேண்டும். அதனால விவசாய நிலங்களை எடுப்பதோ அது விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய திட்டங்கள் வந்து தேவையில்லை. மாற்றிடம் எதுவுமே அறிவிக்கவில்லை, முறையான அறிவிப்பு இல்லாம சொல்லிட்டாங்க மாற்றிடங்களை. செய்திகள் அதாவது அரசு அறிவிக்க வந்து ஒரு அமௌண்ட் வாங்காம அதுக்கு மேல ரொம்ப வாங்கினாங்க. செய்தித்தாலே வந்து கூட இதுவரைக்கும் அனுமதிக்கிறது. ஆனால் அது ஒரு பள்ளிக்கல்வித்துறையில் நிறைய நான் கூட பள்ளிக்கல்வித்துறை பற்றி இப்போ சொன்னேனே, ஏகப்பட்ட கேஸ் இருக்குது, நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதையெல்லாம் களைய வேண்டும். அதற்கு வந்து அமைச்சர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள். மாற்று இடங்கள் வந்து அறிவிக்கவில்லை, வளர்ச்சிகள் தேவையா இருக்கு. மாற்று இடம் பறந்துருக்காங்க இல்ல கேட்டாலும் மாற்று இடங்கள் அறிவிக்க வேண்டும். அதுல கடந்த ஆட்சி காலத்துல வந்து லேண்ட் அக்விசிஷன் பண்ணி இப்ப பணத்தெல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்ப அதை என்ன பண்ண போறாங்கன்னு ஒரு கேள்வியை திமுக முன்வைக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அது என்ன, மாற்று இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். நில உரிமையாளர்கள் திருப்பி பணத்தை திருப்பி நீங்க அனௌன்ஸ் பண்ணி பாருங்களேன். எல்லாருமே அவங்க ஊர்ல இருக்கதான் விருப்பப்படுவாங்க. வாங்கிட்டு எங்க போயிருப்பாங்கன்னு, எங்கேயாவது போய் ஏதோ ஒரு இடத்துல வீடு, ஒரு காலநிலை அகதிகள் சொல்றோம் இல்லையா, காலநிலை அகதிகள் மாதிரி அவங்க ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு அகதியா தான் போயிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு அந்த இடத்துக்கு திருப்பி வருவதுக்கு நிறைய பேர் முன் வருவாங்க. இல்லை அதாவது அந்த கன்னி பேச்சு அப்படின்ற அந்த வார்த்தைகள் தான் வந்து அந்த பிரயோகம் வந்து அந்த அளவுக்கு அது அந்த காலத்தில் அதெல்லாம் சொல்லிட்டாங்க. நம்ம ஊரில் அப்படி சொல்ல வேண்டியது கிடையாது. நமக்கு அறிமுகம் அப்படின்ற வார்த்தை ரொம்ப அழகு வார்த்தை இருக்குது. அறிமுக உரைன்னு சொல்லலாமேன்னு தான் நான் ஒரு ஒரு மாற்று
சஜஷன், அவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவோம். வேற அது வந்ததுலேருந்து எங்களோட கோரிக்கை தான். கன்னி பேச்சுன்றத முதல் பேச்சு சொல்லலாம், ஆரம்பிச்சோம். ஆமாம், அது முதல்லேருந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். போன 5 வருஷம் அப்படி தான் பண்ணாங்க. அதெல்லாம் பல்வேறு விமர்சனம் எழுதியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு அவதூறு கருத்து எப்படி பண்ணுவீங்க? அவதூறு கருத்துக்கெல்லாம் நான் முதல்ல பேசும்போதே பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வு சொன்னதே அதுதான். அவதூறு கருத்து வலைதளங்களில் வந்தால் அதை பற்றி நம்ம மிகப்பெரிய கவலைக்குள்ளாக கூடாது என்ற ஒரு கருத்தை நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன். அது மாதிரி அவதூறு காட்சிகளோ அவதூறு கருத்துகளோ சமூக வலைத்தளங்களில் வந்தால் அதையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு பெண்கள் சமுதாயம், மகளிர் சமுதாயம் தைரியமாக முன்னேற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அன்னைக்கும் இன்னைக்கும் அது. நன்றி. நிதி நெருக்கடி என்று அவர்கள் முதலிலே சொல்லிவிட்டதனால் 3 சிலிண்டர்கள் என்பது வரவேற்கக்கூடிய ஒரு அறிவிப்பு. நன்றி. நன்றி. எல்லா கல்வித்துறையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து பணியாளர்கள், ஊழியர்கள் எல்லாருக்கும் நிரந்தர பணிகளை வழங்க வேண்டும். தற்காலிக பணி செய்யக்கூடிய அனைவரும் ஒரு 5 வருஷம் தற்காலிக பணி செய்திருந்தா கூட அவர்களுக்கு நிரந்தர பணியை வழங்கி அவர்களுடைய கஷ்டத்தையும் அவங்களுடைய கவலையும் போக்க வேண்டும். ஏன்னா நாளைக்கு அந்த பணி நமக்கு நிரந்தரமாக இருக்குமா? அவர்கள் இறந்து விட்டால் கூட அவங்களுக்கு அந்த பணிக்கு அவங்களுடைய வாரிசுதாரருக்கு வேலை இருக்கும், அரசு பணியாக இருந்தால். ஆனால் இவங்களுக்கு அந்த ஒரு உறுதி கூட கிடையாது. ஏன்னா அதே போல் அவங்களுடைய இறந்துட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு அந்த காம்பன்சேஷன் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் கூட தரப்படுகிறதா என்பதையெல்லாம் பார்க்கணும். ஏன்னா தற்காலிக பணியாளர்களுக்கு எந்த விதமான உரிமையுமே கிடையாது. அவங்கள எல்லாரையுமே நிரந்தர நகராட்சி நிர்வாகத்தில் பணி செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும், இல்லை கல்வித்துறையாக இருக்கட்டும், எல்லா துறையிலையுமே தற்காலிகமாக பணி செய்பவர்கள் அனைவருக்கும் நிரந்தர பணிகளை உருவாக்கி தர வேண்டும். நன்றி.